ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிர்னி பழம் ஜூஸ் போடலாம். ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருங்களா. பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லா விதைகளையும் எடுத்துட்டு பழத்தை தோல் சீவி பீஸ் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அழகாக தோலை சீவிடுங்க. பழத்தை பீஸ் போட்டு ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். பழத்தை எல்லாத்தையும் சிறுசு துண்டுகளாக ஜாரில் ஜூஸரில் அடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ண பழத்தை எல்லாத்தையும் ஜாரில் போட்டுருங்க. கூடவே பாதாம் பிசின் ஊற வச்சது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த பழ ஜூஸ் சூடு தான், ஆனால் ரத்தத்தை சுத்தம் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஐஸ் கியூப் ஒரு 4 போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஜூஸரில் அடிச்சுக்கோங்க. இப்போது மிக்சியில் நல்லா அடித்தாச்சு. ஃபியூரான இந்த கிர்னி பழம் ஜூஸ், மஸ்கு மிலான் என சொல்லப்படும் இந்த ஜூஸ் தயாராகிடுச்சு பாருங்கள். டெக்கரேட்டிவ்காக 1 பீஸ் இப்படி வச்சிருங்க. ஐஸ் கியூப்ஸ் 2 சேர்த்துடலாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஜூஸ் நீங்களும் பண்ணி வீட்டில் பழமாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ரொம்ப நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் கடைகளில் விற்கிற ஜூஸ் ஒரு ஜூஸ் 60 ரூபாய் 70 ரூபாய் சொல்கிறாங்க. அது மாதிரி பழம் 1 கிலோவே 20 ரூபாய்க்கு கிடைக்கிது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஜூஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஹெல்த்தியான மஸ்கு மிலான் என சொல்லப்படும் கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, என்னோடய வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை மீண்டும் மீண்டும் பார்க்குறீங்களா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு ஜூஸு. நான் இந்த ஜூஸை சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. பாய்.